ஆமீன் ஸ்தோத்திரம். வாசித்த சங்கீத பகுதி 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே ஆமீன் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், நீதிமானாக வாழக்கூடியவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நீதிமான். இன்றைக்கும் செய்தியின் தலைப்பு ஆமென் ஸ்தோத்திரம், யார் நீதிமான்? Who is righteous man? யார் நீதிமான் என்று சொல்லி நாம் இந்த நாளிலும் கூட ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நீதிமான் என்கின்ற அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நீதிமான் என்பவர் யார்? நீதிமான் என்று சொன்னால் நீதியை உடையவர்கள் அல்லது நீதியை பின்பற்றுகிறவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம் நேர்மையானவர்கள் அல்லது உண்மையானவர்கள் என்று என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம். அப்போ நீதிமான் நீதியை உடையவர்கள், நீதியை பின்பற்றுகிறவர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் எப்படி நீதிமான்களாக மாற முடியும் என்று சொன்னால், ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிங்களேன். 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரோமர் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு என்ன செய்கிறோம்? நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய ரட்சிப்பை கொண்டு என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனமாக ஆமென் ஸ்தோத்திரம் நாம் மாறும் பொழுது, அவரால் மீட்கப்பட்ட ஒரு தேவ ஜனமாக நாம் மாறும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நீதிமான்களாக நாம் என்ன செய்கிறோம்? மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நாம் நீதிமான்களாக நாம் மாற வேண்டும், நீதிமான்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ரோமர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், ரோமர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிங்களேன். கேட்கிறவர்கள் முன்பாக நீதிமான்கள் அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் யார் இல்ல? நீதிமான்கள் அல்ல. இந்த வேத வசனங்களை, இந்த வேத வார்த்தைகளை, தேவன் கொடுத்த கட்டளைகளை, தேவன் கொடுத்த நியமங்களை கேட்கிற ஜனங்கள் அதிகம். ஆமென் ஸ்தோத்திரம். இதை நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தையின்படி, இந்த கட்டளையின்படி, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஆமென் ஸ்தோத்திரம் ஆளுகிறவர்களே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக, இந்த வேத வார்த்தையை நாம் வாசிக்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, இதன்படி வாழுகிறவர்களாக, இதை நாம் கை கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் நம்மை எப்படிப்பட்டவர்களாக மாற்றுகிறார் என்று சொன்னால் நீதிமான்களாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நீதிமானாய் வாழ்ந்த ஒரு சில மனிதர்களை குறித்து நாம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். யாவருக்கும் தெரிந்த ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் நபர். ஆமென் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வேகமா வாசிங்களேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது கிருபை கிடைத்தது. காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே இருந்தான். நோவா தேவனோட கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன செய்தது? கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் என்று சொன்னால், நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாகவும் என்ன செய்தானா? இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நோவா நீதிமான். தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே ஆமென் ஸ்தோத்திரம் நீதிமானாக வாழ்ந்த ஒரு மனிதன் நோவா.
அதற்கு முந்தைய வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது 5-6 வசனங்களை வாசிங்களேன். அக்கிரமம் என்றும் தோற்றமெல்லாம் மனஸ்தாபப்பட்டார், விசனமாய் இருந்தது. 7ஆம் வசனத்தை வாசிச்சிருங்க. வைக்காமல் முதற்கொண்டு பிராணிகள் நிக்கிரகம் ஆமென் ஸ்தோத்திரம். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. ஆமென். அவர்களை நான் நிக்கிரகம் பண்ணுவேன். ஆமென் ஸ்தோத்திரம். அக்கிரமம், மனுஷருடைய அக்கிரமம் பூமியில் என்ன செஞ்சிருச்சு? பெருகிருச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். அக்கிரமம் உள்ள ஒரு மனிதர்கள் பெருகி இருந்த அந்த காலத்திலே ஆமென் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆமென் வாழ்க்கை வாழ்ந்த அந்த காலத்திலே நோவா தன் ஆமென் ஸ்தோத்திரம் நோவா என்ன செய்தார் என்று சொன்னால், தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால், நீதிமானாக என்ன செய்தார்? இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய பார்வையில நீதிமான் என்று சொல்லி நோவா சாட்சி பெற்றார். ஹல்லேலூயா. நோவா எப்படிப்பட்டவர்? நீதிமான், உத்தமன், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் நீதிமான்களாக வாழும் பொழுது, உத்தமம் உள்ளவர்களாக வாழும் பொழுது, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக வாழும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம். வாசிங்களேன் வசனத்தை. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசிங்களேன். செய்தான், செய்து முடித்தான். அனைவரும் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி, இந்த பூமியில் அக்கிரமம் பெருகி இருக்கிறதுனால நான் அந்த பூமி என்ன செய்ய போறேன்? நான் அழிக்க போகிறேன். நீ என்ன செய்? ஒரு பேழையை உண்டு பண்ணு. கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ணி நீ என்ன செய்? ஆமென். நீயும் உன்னுடைய குடும்பங்களும் நீங்க உள்ள போய் நீங்க என்ன செய்யுங்க? நீங்க இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னபடியே நோவா என்ன செய்தார்? ஆண்டவர் சொன்ன எல்லா கட்டளைகளுக்கும், ஆண்டவர் சொன்ன எல்லா சத்தத்திற்கும் கீழ்ப்படிந்து ஆமென் ஸ்தோத்திரம் அவர் ஒரு பேழையை என்ன செய்தார்? உண்டு பண்ணினார். காரணம் என்ன? இந்த பூமி என்ன செய்யப்பட போகிறது? அழிக்கப்பட போகிறது என்பதை அறிந்த நோவா. ஹல்லேலூயா. ஒருவேளை பார்க்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பைத்தியக்காரத்தனம் போல என்ன செஞ்சிருக்கோம்? இருந்திருக்கும். ஏன் இப்ப போய் இவன் என்ன செய்யறான்? ஒரு கப்பலை ரெடி பண்றான். இப்போ போய் இந்த வேலையை என்ன செய்கிறான்? இவன் ஏன் செய்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறவர்களுக்கு அது ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் முட்டாள்தனமான ஒரு காரியமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆமென் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் ஆமென் தாம் என்ன செய்ய போகிறோம், நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை அவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் நோவாவுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தன் காலத்தில் உத்தமமாய் வாழ்ந்த நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார், நீதிமானாய் இருந்தார். நீதிமானாய் இருந்ததினால் என்ன நடந்தது? ஆமென் ஸ்தோத்திரம். 40 நாள் அளவும் மழை என்ன செய்தது? பெய்தது. ஆமென் ஸ்தோத்திரம். ஜனங்கள் இதிலே அழிந்து போனார்கள், மாண்டு போனார்கள். ஆனால் நோவா மட்டும் என்ன செய்தார்? பிழைத்து கொண்டார். நோவாவின் குடும்பம் மட்டும் என்ன செய்தது? பிழைத்து கொண்டது, தப்பித்து கொண்டது. கர்த்தர் உங்களை பிழைக்கும்படி செய்வார். கர்த்தர் உங்களை எல்லா ஆபத்துகளுக்கும் தப்பும்படி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அடைக்கலமாக இருந்து பாதுகாப்பை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் நோவா கர்த்தர் சொன்ன கட்டளையின்படி செய்த மனிதன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். கர்த்தர் அவனை உள்ளே விட்டு என்ன செஞ்சிட்டாரு? கதவை அடைத்தாராம். கர்த்தரே அடைச்சிட்டாரு. கர்த்தரே வெளியே என்ன செஞ்சிட்டாரு? லாக் பண்ணி போட்டா என்ன செஞ்சாச்சு? போட்டாச்சு. அவர் உள்ளே போய் என்ன செய்யல? தாழ்பால் போடலை. கர்த்தரே என்ன செஞ்சிட்டாரு? அடைச்சிட்டாரு.
ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நீதிமானாய் நாம் வாழும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழும் பொழுது, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நாம் வாழும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்காக நின்று செயல்படுகிறதையும், கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு பாதுகாவலராக இருப்பார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நீதிமானாய் வாழ்ந்தால் அழிவுக்கு நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பாதுகாப்பு கிடைக்கும். தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன செய்தது? கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. சோதோம் கொமோரா பட்டணம் பார்த்தீங்கன்னா அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நிறைந்த ஒரு பட்டணம். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் உறவுக்காரனான லோத் அங்கே இருக்கிறார். ஆமென். லோத் அங்கே இருக்கிறதுனால் ஆண்டவரிடத்துல முறையிடுகிறார். யார்? ஆபிரகாம் முறையிடுகிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். 50 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா ஆண்டவரே? இல்ல, நான் அழிக்க மாட்டேன். 45 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா ஆண்டவரே? நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆமென் சொல்லி வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த பட்டணத்தில் ஒரு நீதிமான் இல்லாததினால ஆமென் ஸ்தோத்திரம், சோதோம் கொமோரா பட்டணம் முழுவதும் அழிந்து போனது. ஒரு நீதிமானும் இல்லை. ஆனால் ஒரு நீதிமானின் நிமித்தம் ஆமென் ஸ்தோத்திரம் 8 உயிர்கள் காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீதிமானாய் வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். லூக்கா ஆமென் சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை வேகமா வாசிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை வேகமா வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். பரிசேயன் ஆயக்காரன். தேவனே, நான் பரிகாரர் மற்ற மனுஷரை போலவும் இல்ல, ஆயக்காரனை போல இராமல் சொந்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தினம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று நமக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அடித்துக்கொண்டு, தேவனே கிருபையாய் இரும் என்றான். அவனல்ல, நீதிமானாக்கப்பட்டவனாய் ஆமென் திரும்பி போனான் என்று சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை வீழ்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். பரிசேயன் ஆயக்காரனுடைய ஜெபத்தை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நான் சரியா காணிக்க கொடுக்கிறேன், சரியா உபவாசம் பண்றேன், சரியா கர்த்தருடைய காரியத்தெல்லாம் சரியா இருக்கிறேன்னு சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் அவர் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. ஆனா இந்த ஆயக்காரனை போல நான் என்ன செய்யல, இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனா ஆயக்காரனுடைய ஜெபத்தை பாருங்களேன். 13ஆம் வசனத்துல, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் நீதிமானாக்கப்பட்டா என்று சொன்னால் பரிசேயன் அல்ல, ஆயக்காரன் என்ன செய்தான்? நீதிமானாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஏன்னா பயபக்தியோடு ஆமென் வானத்திற்கு கூற ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய கண்களை ஏறெடுக்க துணியாம தன் மார்பில் அடிச்சு கொண்டு, ஆண்டவரே என் பாவியாகி என் மேல் என்ன செய்யும்? கிருபையாயிரும் என்று சொல்லி ஆயக்காரன் என்ன செஞ்சா? ஜெபம் பண்ணா. அவன் நீதிமானாக்கப்பட்டான். நம்மளுடைய வாழ்க்கையில ஆயக்காரனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன? நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆமென் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். தானியேல் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சாரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி அவர் தனக்குள்ளே அவர் ஒரு பெருமைப்பட்டது நிமித்தம் ஆமென் ஸ்தோத்திரம் அவர் ஒரு மாட போல என்ன செஞ்சிட்டாரு? புல்லை மேயக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. காரணம் என்ன தெரியுமா? பிரைட்.
பெருமை. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? எல்லாம் கிருபை, எல்லாம் தேவ தயவு, எல்லாம் தேவனுடைய கிருபையினால் நான் நிற்கிறேன், தேவனுடைய கிருபையினால் நான் ஓடுகிறேன் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் நானும் அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை தேவனிடத்தில் நம்மை தாழ்த்துகிறவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அவர் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து, ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, சிலுவையில முடிவு பரியந்தம் தம்மை தாழ்த்தினதுனால எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவர் தம்மை தாழ்த்தினார். ஏழ்மை கோலம் எடுத்து இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. பளிச்சுன்னு அடிச்சிட்டு போய் கரணம் வந்துச்சோ? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நீதிமான்களாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஆமென். வேத வார்த்தைகளின்படி ஆமென் நாம் நம்ம அதன்படி நம் கை கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதிமான்களாக ஆமென் ஸ்தோத்திரம் வாழும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார், கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நீதிமான்களாக வாழ வேண்டும். சங்கீத புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், கர்த்தாவே நீர் நீதிமானை, இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்கிறார்? நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானாய் வாழ ஆரம்பிச்சுனா உங்களை என்னையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோபு 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் என்று சொல்லி, உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் என்ன செய்கிறாரா? நீதிமான்களை செய்கிறாராம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல், அவருடைய கண்கள் யார் மேல உற்று அவர் கவனமா இருக்கிறார் என்று சொன்னால், நீதிமான்கள் மேல அவருடைய கண்கள் என்ன செய்திருக்கு என்று சொன்னால் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் சங்கீதம் 11:7 பார்க்கும் பொழுது நீதிமானை சோதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானை என்ன செய்கிறார்? ஆண்டவர் சோதித்தருகிறாராம். நீதிமானை என்ன செய்கிறார்? சோதித்தருகிறார். நான் சரியாக தான் நான் சர்ச்சுக்கு வரேன், சரியாக தான் நான் பைபிள் வாசிக்கிறேன், சரியாக நான் காணிக்க கொடுக்குறேன், சரியாக நான் இருக்கிறேன், ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் இந்த சோதனை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சோதனையின் பாதைக்குள் நான் சென்று கொண்டிருக்கிறேன்? ஆமென் ஸ்தோத்திரம். நான் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் சோதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். என்றைக்கு என் சோதனை மாறும், என்றைக்கு என்னுடைய சோதனை நீங்கும் என்று சொல்லி நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க தான் நீதிமான்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீதிமானை அவர் சோதித்து அறிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஒரு பயப்படுகிற ஒரு மனிதன், பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் பட்ட பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் ஆமென் சொல்லி முடியாதது, எண்ணி முடியாதது சோதனையின் நாட்கள். ஆனால் சோதனையின் நாட்கள் முடிந்த பிறகு ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் நீதிமானாக வாழ்ந்த யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய சோதனை நாட்கள் முடிந்த பிறகு கர்த்தர் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்கிறது உங்களுடைய கண்கள் காணும்படி செய்வார். சங்கீத புஸ்தகத்தில் 34ஆம் சங்கீதம் 15, 17, 19 வசனங்களிலே பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு என்ன செய்திருக்கிறதா? திறந்திருக்கிறதா. ஆமென். நீதிமான்கள் செய்யும் அந்த ஊக்கமான ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமான்களாக நாம் வாழும் பொழுது, நீதிமான்களாக தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பங்களை செய்யும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆமென் செவிகள் ஆமென் ஸ்தோத்திரம் நீதிமான்களுடைய வார்த்தைகளுக்கு அவருடைய செவி திறந்தவைகளாக என்ன செய்கிறது என்று சொன்னால் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவ
உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி, எல்லா உபத்திரவங்களுக்கு என்ன செய்கிறார்? நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களாக வாழும் பொழுது எல்லா உபத்திரவமான சூழ்நிலைகளுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி என்ன செய்கிறார்? விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்களை ஆமென் ஸ்தோத்திரம் அவர் கூட இருந்து அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம் விசுவாசத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். ஒரு நீதிமானாக வாழ வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பின்வாங்கினவர்களா அல்ல, அவிசுவாசம் உள்ளவர்களா அல்ல. அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் வருகிறது, அவிசுவாசமான வார்த்தைகள் வருகிறது. ஆனாலும் ஆமென் ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் ஆமென் தள்ளி போட்டு நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போய் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீதிமானாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு சோதனையின் நேரம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். போதும். நீதிமானுடைய பாதை எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? செம்மையா இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை எப்படிப்படுத்துகிறாரா? செம்மை. சரியா என்ன செய்கிறாரு? சரியான ஒரு பாதை என்ன செய்கிறாரு? நீதிமானுக்காக அவர் என்ன செய்கிறார்? காட்டுகிறார், வடிவமைக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களானால் சங்கீதம் 64ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தரை நம் முழு நிச்சயத்தோடும் நம்புகிறவர்களாகவும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நோவா ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்பி என்ன செய்தாரு? வேலைகளை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரோ மேன்மை பாராட்டுவார்கள் என்று சொல்லப்பட்ட நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். நீதிமான்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் சிங்கத்தை போல தைரியமா என்ன செய்றாங்களாம்? இருக்கிறார்கள். நீங்கள் தைரியமா இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்கள் நீதிமான்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. எந்த காரியத்தை குறித்தும் நாம் நம்மளுடைய தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்கு அந்த வசனத்தை நீங்க வாசிங்களேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஓடி போவார்கள். ஆமென். நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருக்கிறார்களா? தைரியமா இருக்காங்களா? துன்மார்க்க என்ன செஞ்சிடறான்? ஓடி போயிடுறான். பிசாசனுடைய ஒரு வேலை என்ன தெரியுமா? நம்மளை என்ன செய்வான்னா சிங்கத்தை போல என்ன செய்வானா? பயமுறுத்துவானா. சிங்கத்தை போல அப்படின்னு தான் இருக்கு. ஆனா நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? சிங்கத்தை போல தைரியமா என்ன செய்வாங்களா? இருப்பாங்க. ஹல்லேலூயா. நாம் தைரியம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நீதிமான்கள் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமான்களா நம்ம இருக்கிறோம் சொன்னா ஆமென் இருப்போம்
சொன்னா ஏழைகளுடைய ஆமென் ஸ்தோத்திரம் நியாயத்தை நம்ம என்ன செய்யணும், கவனித்து ஏழைகளுடைய கஷ்டங்களை, ஏழைகளுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அவங்களுடைய படுகிற வேதனைகளை நம்ம என்ன செய்யணும், உற்று கவனிக்க. நமக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் வாழ கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் என்று சொல்லப்பட்ட நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நீதிமான்களின் ஜெபத்தையோ என்ன செய்கிறார், ஆண்டவர் கேட்கிறார். யாருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்று சொன்னால், நீதிமான்களுடைய ஜெபங்கள் என்ன செய்யப்படுகிறது, கேட்கப்படுகிறது. நீதிமான்கள் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்கள் மேலதான் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, நீதிமான் எதை விரும்புகிறானோ அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரா, கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களை கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க. மிகவும் முக்கியமான ஒரு வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்களேன். அடையவும் நீதிமான்களோ நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நீதிமான்கள் கடைசியா நீதிமான்கள் எங்க போறாங்கன்னு சொன்னா, நீதிமான்களுக்கு டைரக்டா ஒரு இடம் இருக்கிறது. என்னது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் என்று சொல்லப்பட, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நீதிமான்கள் எங்க போறாங்க? நித்திய ஜீவனுக்கு என்ன செய்யறாங்க? போய் நீதிமான்களாக நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பரலோகத்தில் நித்தியமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமான்களாய் வாழ்ந்தால் ஆமென் ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. நீதிமான்களாக வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமான்களாக வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கை கிருபை பொருந்தியதாக இருக்கும். நீதிமான்களாக வாழ்ந்தால் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீதிமான்களாக வாழும் பொழுது கடைசியாக நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அருமையான ஐயா அவர்கள், சகரியா ஐயா அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் கேட்ட வார்த்தைகளை வைத்து நம் யாவருக்காகவும் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது நம் யாவரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆண்டவரே தெய்வீக வழி நடப்பின்படி ஆண்டவரே உடைய மகளை நீர் எடுத்து பயன்படுத்த தயவுக்காக நன்றி செலுத்தும் ராஜா. உம்முடைய நாங்கள் எப்பொழுது மகிழ்ந்து களி கூறும்படியாக உம்மை விட்டு நாங்கள் தூரமாய் போகாதபடி ஆண்டவரே நீர் எங்கள் உள்ளத்தில் வாசமாய் இருக்கும்படி ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக சோதனை ராஜா. ஓ நீதிமானை போல் ஆண்டவரே ஆண்டவரே யோபு போல் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த ஹல்லேலூயா தம்மை பேணி தகப்பனை போல ஆண்டவரே நீதிமானாய் இருக்கும்படியாய் ஆபிரகாமின் தேவனை போல் ஆண்டவரே ஆபிரகாம் போன்ற நீதிமானாய் இருந்தது போல் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும்படியாக நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் கால்கள் நேரான பாதையில் நடக்கும்படியாக எங்கள் சறுக்கிற இடங்களில் ஆண்டவரே ஒரு வளகரம் எங்களை தாங்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டுவதற்கு விக்கிரகங்களை வணங்கின எங்களை ஆண்டவரே ஒரு மகனாக மகனாக பிரித்து எடுத்து ஆண்டவரே காட்சியாக இந்த இடத்திலே நீ நிறுத்தின கிருபைகளை எங்களுடைய குற்றங்களை ஆண்டவரே பாராட்டுவதற்கு
இயேசுவின் நாமத்தினாலே பிரதமர் எங்களை கழுவி ஆண்டவரே ஒரு விஷயத்தில் சுத்திகரிக்கப்பட வேண்டுமாக ஆமென் ஆண்டவரே ஈடுபடாதபடி ஆண்டவரே எங்கள் கண்களில் தூய்மையை உண்டாக்கும்படியாக ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். உம்மை போல மாற்றுங்க ராஜா. உம்மை போல எங்களுக்கு தாழ்மையை தாங்க ராஜா. பிறருக்காக ஜெபிக்கும்படியாக தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக ஊழியர்களை நேசிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. ஒன்றுமில்லாத நேரங்களில் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தது போல் ஆண்டவரே நீர் என்றென்றைக்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராக கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறேன். நிச்சயமாகவே நான் உம்மை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்று சொன்ன வார்த்தைகள் போல எங்களை நீதிமன்றங்களாய் மாற்றுகிறாய் ராஜா. எங்கள் உள்ளத்தில் உள்ள கபடுகள் எல்லாம் மாறட்டும் மாறட்டும் பொல்லாத சிந்தைகள் எடுத்துக்கொள்கிறாய் வாழும்படியாய் மரண பரியந்தம் வரையிலும் நாம் சாட்சியாக வாழும்படியாய் ஜீவனை பார்க்கிலும் ஒரு கிருபை மேலாவது என்பதற்காக அந்த கிருபையை நீர் எங்களுக்கு ஈடுபடியாக சோதனை நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்து கழிவுறும்படியாக தேவன் இரக்கம் பாராட்டுவதற்கு நன்றி சொல்கிறாயா. நாளை ஆசிர்ந்த கிருபைக்காய் நன்றி ராஜா. இந்த உபாச நாளையும் ஆசிர்ந்த கிருபைக்காய் நன்றி ராஜா. தொடர்ந்து நாங்கள் எப்பொழுது உண்மையிலே நிலைத்து நிற்கும்படியாக அவிசுவாச எண்ணங்களை கொண்டு வர சாத்தானுக்கு இடம் கொடாதபடி ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும் நீர் ஆளுகை செய்வதாக ஸ்தோத்திரம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறமாக வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பிள்ளைகள் எந்த தீங்கும் விடாதபடி ஆண்டவரே அறியும்படியான காரியங்களே தேவன் கிருபை செய்வதற்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. எல்லாவற்றையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறோம். மகிழ்ந்து கலிகூறு செய்வார் என்ற வார்த்தை அனுதினமும் நாங்கள் அற்புதம் காணும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்கு நன்றி சொல்கிறேன். குடும்பங்களை அநேக ஊழியர்கள் பிரசிக்கும்படியாய் சகோதரியை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மகளுக்கு பள்ளிக்கூடம் திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். என் எதிர்காலங்களை குறித்த திட்டத்தை Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் பா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு சபையை கொடுத்திருக்கிறேன். நல்ல விசுவாச குடும்பங்களை கொடுத்திருக்கிறேன். ஆமென். நல்ல ஊழியர் குடும்பங்களை கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 பா. ஹalleluya. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஸ்தோத்திரம் 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 பா. போகாதபடிக்கு பலகீனப்பட்டு போகாதபடிக்கு ஸ்தோத்திரம் பா. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆமென். அதற்கு எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாக ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் பா. வாய்களை வெறுமையை தாத்து ராஜா. ஸ்தோத்திரம் பா. நாளை ஆசிரித்த கிருபைக்காக நன்றி. பரம்பரை புதிய மாற்றுக்காக நன்றி. ஸ்தோத்திரம் பா. ஸ்தோத்திரம். தேவைகள் ஆயிரம் தேவைகளை காட்டிலும் ஆமென். தேவனே பெரியவராய் இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆமென். ஸ்தோத்திரம் 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 பா. கோட்டைக்கு மூடி மறைத்து ஸ்தோத்திரம் பா. அதாவே நாங்கள் வீடுகளுக்கு போகிற பொழுது கர்த்தாவே எந்த விதமான விபத்துகள் நிகழாதபடி ஆண்டவரே பாதுகாப்போடு நாங்கள் அனுதினமும் உங்களை இருக்கும்படியாகும். பாதுகாப்பதற்காக நீ தூதர்கள் கட்டளையிட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பா. கிருபை பாராட்டுகிறோம். ஸ்தோத்திரம். நாளை வாசித்த கிருபைக்காக நன்றி. உங்களுடைய ஊழியர்கள் குடும்பங்களை உதவி செய்ய நினைக்கிறோம். ஸ்தோத்திரம் பா. தேவைகள் நாம் சந்திக்க முடியாத ஆமென் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கலக்கிறோம். ஸ்தோத்திரம் பா. தொடர்ந்து பாதுகாத்து ஓட்டெடுக்கிறோம். எல்லா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே துதி கன மகிமையெல்லாம் நீ சப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம்.